கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாரும் இப்ப உங்க மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு ஓப்பன் டோர், திறந்த வாசலை உங்க முன்னால நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசல் அப்படின்னாச்சுன்னா இன்னைக்கு மேல உனக்கு முன்னேற முடியாதபடிக்கு தடையாய் நின்ற அந்த வாசலை எல்லாம் திறந்து நீ ஃப்ரீயாக முன்னேறி போகிறதுக்கு ஒரு ஃப்ரீ வே அப்படின்னு சொல்லுவாங்க. அயல் கண்ட்ரீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா ரொம்ப லாங் போகிறவங்க அந்த ட்ராக்கை தான் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ரைட்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், லெஃப்டில் ஒரு இடத்துக்கு போகணுன்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும், அதில் போயிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பீடில் போகிறவங்க அதுக்குன்னு உள்ள ட்ராக்கில் இருக்கும். வெளிநாடுகளில் அப்படி இருக்கிறத பார்த்துருக்குறேன். அப்போது ஒரு ட்ராக்கு, அதுக்கு பேரே ஃப்ரீ வே அப்படின்வாங்க. அப்படின்னா நல்ல ஸ்பீடில் ரொம்ப லாங் போகிறவங்க அந்த ட்ராக்லேயே போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வச்சு ஃப்ரீ வே, ஃபாஸ்ட்டாக இனி முன்னேறுவதற்கான வழிகளை கர்த்தர் நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு திறந்து தர்றாரு. கடந்த நாட்களில் அந்த டோர் மூடி இருந்ததுனால, நீங்கள் அங்கும் இங்கும் அலமோதி வேலை கிடைக்காததுனால, நல்ல ஒரு தொழில் அமையாததுனால, இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்காததுனால எந்த பக்கம் போனாலும் வாசல் மூடி இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க. திருமண வாசல் மூடியிருந்து, கற்பத்தின் வாசல் மூடியிருந்து, வேலைக்கான வாசல் மூடியிருந்து, வருமானத்திற்கான வாசல் மூடியிருந்து, ரட்சிப்பிற்கான வாசல் மூடியிருந்து, சொந்த வீட்டுக்கான வாசல் மூடியிருந்து, இது எல்லாம் இன்னைக்கு ஃப்ரீவே ஆண்டவர் அப்படியே திறந்து விட்டு அழகாக இது எல்லாத்தையும் நீ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மைல் ஸ்டோனில் இது எல்லாத்தையும் சுதந்திரிப்பேன். முதல் மைல் ஸ்டோனில் நீ எதிர்பார்த்துருக்கிற ட்ரீம் ஜாப் உனக்கு இருக்கும். அடுத்து 2வது மைல் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய திருமணத்திற்கான வாசல் திறந்திருக்கும், அதையும் போய் என்ஜாய் பண்ணுவேன். 3வது மைல் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு சொந்த வீடு அந்த இடத்துல ரெடியாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும், நீ போய் அதை எடுத்துக்கொள்ள போகிற. அடுத்த 4வது மைல் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்ட கற்பம் திறந்த ஆசீர்வாதமான பிள்ளை செல்வம் என்கிற ஒரு வாசல் உனக்கு திறந்திருக்கும். அப்படியே ஒவ்வொரு வாசலையாக ஃப்ரீ வேலை மைண்டில் வைங்க. ஒன்றொன்னா ஆண்டர் திறந்து வச்சிருக்க, எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. போய் போய் எடுத்துக்கொள், நீ போய் அதை எடுத்துக்கொள். விசுவாசத்தில் ஹாப்பியாக நீங்கள் கடந்து சென்று ஒன்னொன்னையும் சுதந்திரித்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. ஆண்டவருக்கு எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவங்களா நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஸோ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி காணப்பட்ட தடைகள், சுப விசேஷ தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி இனி நிறைய நல்ல காரியம் ஒன் பை ஒன்னாக உங்கள் வீட்டில் நடக்க போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ரேணுகா ஃப்ரம் சென்னை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேத்தி நித்திகா சரண், அவளுக்கு 4 வயது ஆகிறது. அவளுக்கு இருதயத்தில் ஓட்டை இருந்தது. உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும், ஆனால் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் மிகவும் பயந்து கவலையுடன் இருந்தோம். மேலும் ஆபரேஷனுக்கு 8 லட்சம் செலவாகும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் 1000 விளக்கு பகுதியில் வந்து தேவ செய்தி வழங்கின கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டோம். கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் ஜெபித்த போது, மனுஷர் கண்களில் உனக்கு தயவு கிடைக்க செய்வார் என்கிற மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார்கள். பிள்ளைக்கு எந்த தீங்கும் அணுகாமல் கர்த்தர் பாதுகாப்பார் என்றும் சொல்லி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யாமல் ஆஞ்சியோகிராம் மட்டும் செய்து 3வது நாளில் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது என்னுடைய பேத்தி ஆரோக்கியமாய் இருக்கிறாள். பாருங்க, பெரிய 8 லட்சம் பட்ஜெட்டில் 4 வயசு பிள்ளைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய மங்கள வார்த்தை கிடைத்த பொழுது அது சாதாரணமாக செலவே இல்லாமல் ஒரு சின்ன ஆஞ்சியோகிராம் மட்டும் பண்ணி பிள்ளை ஆரோக்கியமாக கர்த்தர் வீட்டுக்கு அனுப்பினார். இன்னைக்கு உங்கள் வீட்டில்
நிறைய வரப்போகிற மருத்துவ செலவுகள் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு ஒரு தெய்வீக அற்புதத்தை செய்ய போகிறார். டாக்டர் சொல்லியிருக்காங்க, உனக்கு இத்தனை லட்சம் ரெடி பண்ணிட்டு வா, இத்தனை லட்சம் ரெடி பண்ணிட்டு வா, இந்த சர்ஜரி பண்ணணும், இத்தனை லட்சம் ரெடி பண்ணிட்டு வா, இந்த வேலையை தர்றேன், இத்தனை லட்சம் ரெடி பண்ணிட்டு வா, இந்த பிஸ்னஸ் உனக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறவர். இன்னைக்கு நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு செய்ய போகிறார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அருமையான மகள் ரேணுகா குடும்பத்திலே அவங்களுடைய பேத்தி நித்திகா சரணுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், அவர்கள் பிள்ளைகளுக்கும், அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கும், பேரன்களுக்கும், பேத்திகளுக்கும் ஒரு அற்புதம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. அந்த அற்புதத்தை இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் கொடுத்து அவர்களுடைய மருத்துவ செலவுகளை தடுத்து நிறுத்துங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் என் அன்பு பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை வேண்டி விரும்பி மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்களோ, நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேருடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்யும். சிலர் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலை, ஆனால் ஆண்டவரிடத்தில் பேசி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவருடைய எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுத்து இவருடைய அதிசயங்களை காண பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு முன்னால் மூடப்பட்டிருக்கிற அத்தனை வாசல்களை கர்த்தர் திறந்து என் பிள்ளைகள் அதை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.